இன்றைக்கு காலமே நான் இந்த போரினால் பாதிக்கப்பட்டு இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு மல்லாகம் மகாவித்தியாலயத்திலே இருக்கும் அந்த அகதிகளையும் கோணகுளத்தில் இருக்கும் அகதிகளையும் நான் சென்று கண்டேன். கோணகுளத்தில் தான் மிகவும் பிரச்சனையான விடயம் இருக்கின்றது என்னவென்றால், அவர்கள் அங்கு கிட்டத்தட்ட 20 வருடம் இருக்கின்றார்கள். அவர்கள் இடம்பெயர்ந்து மயிலிட்டி தையிட்டி அந்த அதை சுற்றியில் இருக்கிற இடங்கள்ல இருந்து இங்கு வந்து இருக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் வரும்போது 6 மாச குழந்தைகளை வைத்திருந்திருப்பார்கள், 1 வருட பிள்ளைகளை வைத்திருந்திருப்பார்கள். இப்பொழுது அவை 18-20 வயசாயிட்டு அவைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவைக்கு சீதனம் கொடுக்க வேண்டிய காணிகள் இதெல்லாம் அப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அது மாத்திரமில்லை, பலவிதமான கஷ்டங்களை அவர்கள் எதிர்நோக்கிறதை பற்றி குறிப்பிட்டார்கள். 10 பேருக்கு ஒரு மலசல கூடம், மிக இளமையிலேயே ஆணும் பெண்ணும் சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் சூழல், இப்படி தேவையற்ற பிரசவம் பிள்ளைகள் பிறக்கும் ஒரு இப்படி எத்தனையோ விடயங்களை பற்றி எல்லாம் அவர்கள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்ப இதுல 2 விடயங்கள் இருக்கு. ஒன்று, அவர்கள் தங்களுடைய காணிகளுக்கு திரும்ப செல்ல முடியுமா இல்லையா என்பது. இது சம்பந்தமாக நாங்கள் முன்னர் அவர்களோடு கதைத்த போது இராணுவத்தோடு, நீங்கள் உங்களுடைய மீன்பிடி தொழிலை செய்வதற்கு வேண்டுமென்றால் மயிலிட்டியில் வந்து நீங்கள் மீன்பிடி தொழில் செய்யலாம் என்று கூறியிருந்தார்கள். சரி, மீன்பிடி தொழில் செய்துவிட்டு நாங்கள் எங்களுடைய வீடுகளை அந்த கரையோரத்தில் கட்டினால் பரவாயில்லை தானே? இல்லை, அது செய்ய முடியாது. நீங்க வந்து செய்யலாம், உங்களுடைய வலைகளை கூட இங்க கொண்டு வந்து வைக்க முடியாது. அதை திருப்பி எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு போகணும். நீங்கள் இப்ப பருத்தித்துறையில இருந்து அங்கே திரும்பி போங்க. இப்ப சொல்லிட்டு நாங்கள் இங்க வந்து எங்களுக்கு வேலை இல்லையா, நாங்கள் இங்க இருக்கிற இடத்துலயே நாங்கள் எங்களுடைய வேலையில செய்கிறோம். ஆகவே அந்த இடத்தை திருப்பி தருவதற்கு இராணுவம் பின்னிக்கின்றது. நாங்கள் எங்களால் முடிந்த மட்டில் அந்த இடங்களை திரும்பவும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே அரசியல் ரீதியாக நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம். முன்னர் இருந்த அவர்களுடைய வீடு எல்லாம் இப்பொழுது தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டது. உண்மையிலே நாங்கள் கூகுள் மூலமாக பார்த்து படம் எடுத்து எந்தெந்த இடத்திலே எந்தெந்த வீடுகள் யாருடையது இருந்தது என்று இப்பொழுது கண்டுபிடிச்சிருக்கின்றோம். அப்ப இப்ப இருக்கிறது வெறும் சமத்தர, முந்தி இருந்தது அத்தனை பேருடைய வீடுகள். ஆகவே இதுகள் எல்லாவற்றுக்கும் அத்துடன் வீடுகளை இல்லாமல் பண்ணதன் பிற்பாடு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு நஷ்டஈடும் கொடுக்கப்படவில்லை. அப்ப நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இப்படி பல பிரச்சனைகள் அரசாங்கத்தோடு இருக்கின்றது ஒன்று. 2வது, இதை தொடர்ந்து அரசாங்கம் அல்லது இராணுவம் ஹை செக்யூரிட்டி ஜோன் என்ற முறையிலே, ஹை செக்யூரிட்டி ஜோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற முறையிலே அதை திருப்பவும் வைத்துக் கொண்டிருப்பதாக இருந்தால் அவர்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு காணி ஒன்றை கூட கொடுக்கணும். உள்ளுக்குள்ள கொண்டு கொடுத்து வேலை இல்லை. இப்ப இவர் மல்லாத்துல கொண்டு வேலை இல்லை, அவை வந்து கடல் தொழில் செய்கிறார்கள். அப்ப கடலோரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவைக்கு காணி எடுத்து கொடுக்கணும். இப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பரிசீலித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அப்ப நான் இன்றைக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஊருக்குரிய அந்த டிவிஷனல் செக்ரட்டரிகிட்ட சொன்னேன், இத்தனை விடயங்களையும் ஒரு அறிக்கை மூலமாக எங்களுக்கு ஒரு கான்செப்ட் நோட் ஒன்று தாங்க, ஒரு கருத்துக்குரிய ஒரு குறிப்பாக நாங்கள் அதை வைத்து முன்வைத்து எல்லாரையும் அழைத்து எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று பரிசீலித்து பார்க்க இருக்கின்றோம். இதைத்தான் நான் செய்ய இருக்கின்றேன். அதாவது மக்களை நாங்கள் நம்பவில்லை, பிசினஸ் செய்கிறவர்கள், அதாவது தங்களுடைய பிசினஸில் வர்றாக்களை நாங்கள் நம்புகிறோம் என்ற முறையில் தான் இராணுவத்தினுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றது. அதை நாங்கள் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு மக்கள் திரும்பவும் அங்கே போக வேண்டியதான் சொல்லணும். இதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதால ஒரு நீங்கள் சொல்றது உண்மை, அதை பற்றி நாங்கள் பெருசாக அலட்டிக்கொள்ள வேண்டுமோன்றது தெரியலைங்களா. மக்கள் அங்கே சென்று விட்டார்கள் என்றால் மற்றதெல்லாம் தந்த பாட்டில் அந்த பிரச்சனை தீரும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கொண்டு என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், நீ அவை இருந்து கொண்டு கேள்வி கேட்கணும், நாங்கள் போய் இதில் போனால் உங்களுக்கு என்ன அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தேவையற்ற விஷயம். மக்கள் தங்களுடைய காணிக்கு திரும்பவும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த அவர்களுடைய சட்ட ரீதியான உரித்தை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். அதுதான் நாங்கள் இப்போ செய்ய பார்க்கிறோம்.
சார் மற்ற சார் அந்த நாங்கள் நடவடிக்கை இல்லை, அது அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். இது இழுவப்படகுகளை நாங்களோ அல்லது இந்திய தரப்பில் இருந்தோ இந்த வாக்கு நீரணையின் ஊடாக பாவிக்க தலைப்பட்டால் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வந்து கொண்டுதான் இருக்கும். அது இந்திய படகுகளாக இருந்தானே, எங்களுடைய படகுகளாக இருந்தானே, பாரம்பரியமாக அங்கு மீன்பிடிக்கும் அவர்களுக்கு ஒரு தொல்லியைத்தான் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கணும். அது மாத்திரமில்லை, கடல் வளங்களையும் சூறையாடுகின்றோம். இந்த நிலையிலே நாங்கள் ரெண்டு அரசாங்கங்களும் இழுவை படகுகள் இங்கு பாவிக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காணலாம். அதற்கு என்னுடைய பதில் இழுவை படகுகள் 1970 தான் கிட்டத்தட்ட தொடங்கியது. அதன் பின்னர் தான் இந்த பிரச்சனை தொடங்கியிருக்கு. 100-150 பேர் எத்தனையோ வருஷங்கள காலமாக ரெண்டு பக்கத்து மீனவர்களும் தங்களுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டு போயிருக்கின்றார்கள். கடல் வளம் நன்றாக வளர்ந்து செழிப்பாக இருந்தது. இப்பொழுது இந்த இழுவை படகுகள் எங்களுடைய கடல் வளங்களை சூறையாடுகின்றன, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதத்திலே அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். இந்த நிலையிலே இவர்கள் இழுவை படகுகளை வங்காள விரிகுடாவுக்கு அல்லது அரேபியன் சமுத்திரத்துக்கு அல்லது கடலுக்கு திசை மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை இரண்டு அரசாங்கங்களும் பரிசீலித்தால் இதனால் நன்மை பிறக்கும் என்பது என்னுடைய கருத்து. இழுவை படகுகளை பாவிக்க முடியுமோ ஏதாவது ஒன்றுதான் பிரச்சனை. இதை யாரு செய்யறாங்க, இபிடிபி செய்தோ, டிஎன்ஏ செய்தோ, பணக்காரன் செய்யறானோ, வெளிநாட்டுக்காரன் செய்யறானோ, இதுல எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். இதுல இழுவை படகுகளை இங்கே பாவிக்க முடியாது என்ற ஒரு சட்டம் வந்துட்டுதுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கடற்படை, இந்திய கடற்படை எல்லாரும் சேர்த்துக்கிட்டு அதை வழிமுறைப்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அல்லது வேறு ஏதாவது படைகள் இதுக்கென்று கடல் கண்காணிப்பு படை ஒன்றை உருவாக்கலாம். ஆனால் இவர்கள் இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டும். அதைத்தான் நாங்கள் முக்கியமாக கருத வேண்டுமே ஒழிய இதுல தனிப்பட்ட முறையிலே யார் செய்தார்கள், யார் இதுக்கு காரணம் என்றதெல்லாம் நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்வது. இழுவை படகுகளை பாவிக்க கூடாது என்று தடை செய்தால் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அங்கே போகத்தான் வேண்டும். இதுல உண்மையில எங்களுடைய பிரச்சனைக்கு காரணமே இந்திய படகுகள் என்பதுல அங்க ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான கருத்தை எடுத்துக்க முடியாது. எங்களுடைய ஹிந்து பத்திரிகையினுடைய மீரா ஸ்ரீனிவாசன் கூட எங்களுடைய தரிஷா பெஸ்டியன்ஸோட ரெண்டு பெண் பிள்ளைகளும் இரவு 1 மணிக்கு போய் படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிற மணல தீவுல கரையிலிருந்து வாக்கிக்க இந்திய படகுகள் சரியா இந்த காணிவலுக்கு நிற்கிற மாதிரி படகுகள் நின்று மீன் பிடிச்சு கொண்டிருக்கின்றன. ஆகவே இதுல இழுவை படகுகளை இந்த இடத்திலே, அதாவது இலங்கையின் வடமாகாணத்தை சுற்றி இருக்கின்ற அந்த கடல் பிரதேசத்திலே பாவிக்க கூடாது என்ற சட்டத்தை நாங்கள் கொண்டு இந்தியாவிலும் அதே மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு இழுவை படகுகள் பாவிப்பதானால் வங்காள விரிகுடாவுக்கு அல்லது அரேபியன் கடலுக்கு தான் போக வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டால் அதுக்கு பிறகு தானாக இது மெல்ல மெல்லமாக பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த ராஜித சேனரட்னாவுக்கும் கூறியிருக்கின்றேன், அவர் அதை பரிசீலித்து பார்க்க வேண்டும் சொல்லி இருக்கிறார். ஆனால் நடவடிக்கைகள் எதுவுமே இவருக்கு கூட சொல்லியிருக்கேன். எங்களுடைய ஜனாதிபதி ஒரு மீட்டிங் கொண்டு வச்சவர். அப்ப அதுக்கு நான் அங்க கொழும்புல போய் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். நாங்களும் அதை பரிசீலிப்போம்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு போனார். என்ன நடந்தது எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இதுவரையிலே அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. காரணம் நான் நினைக்கின்றேன், இந்த இழுவை படகுகளுடைய சொந்தக்காரர் மிகவும் செல்வாக்கு ஆக்கள், சரியான செல்வாக்கு